வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திருவனந்தபுரத்தில் 4 புதிய ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கேரளத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் முயற்சிகள் புது வேகம் பெற்றுள்ளதாக பேச்சு. கேரளத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் மனநிறைவு அளிப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. மேலும் பல திட்டங்களுக்கு அனுமதி அளித்து குறித்த காலத்தில் நிறைவேற்றி தர பிரதமருக்கு வேண்டுகோள். தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று சுட்டிக்காட்டல். தேர்தல் சீசனில் தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடி 3458 கோடி ரூபாய் கல்வி நிதியை எப்போது விடுவிப்பார்? மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினா. உக்ரைன் ரஷ்யா இடையில் 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சி. அபுதாபியில் இன்று அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் ஆகிய 3 நாடுகள் பங்கேற்கும் பேச்சு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரளத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் முயற்சிகள் புது வேகம் பெற்றுள்ளதாகவும் திருவனந்தபுரத்தை மாபெரும் புத்தொழில் மையமாக முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சித்திரை திருநாள் மருத்துவமனையின் கதிரியக்க அறுவை சிகிச்சை மையத்தை தொடங்கி வைத்தார். பூஜைபுரம் தலைமை அஞ்சலக கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். பிரதமர் சுயநிதி திட்டத்தில் 1 லட்சம் பயனாளிகளுக்கு கடன் உதவியை வழங்கி 1 லட்சம் கடன் அட்டைகளையும் வழங்கினார். புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். திருவனந்தபுரம், தாம்பரம், நாகர்கோவில், மங்களூர், திருவனந்தபுரம், வடக்கு சார்லப்பள்ளி, அமிர்த பாரத் விரைவு ரயில்கள், திருச்சூர், குருவாயூர் பயணிகள் ரயில் ஆகிய 4 ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் அர்லேக்கர், முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கேரளத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் முயற்சிகள் புது வேகம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். கேரளத்தின் ரயில் இணைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், திருவனந்தபுரத்தை இந்த நாட்டின் மிகப்பெரிய புத்தொழில் மையமாக குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். கேரளத்தில் ஏழைகளின் மேம்பாட்டுக்காக 1 லட்சம் பேருக்கு சுயநிதி கடன் வழங்க ஒப்புதல் அளித்து கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சி அடைந்த பாரதம் என்னும் இலக்கை அடைய ஒட்டுமொத்த நாடும் கூட்டு முயற்சியை மேற்கொண்டுள்ள வேண்டும் என்று கூறினார். இதற்காக நகர்ப்புற உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடந்த 11 ஆண்டுகளில் மிக பெரும் அளவில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். நகர்ப்புற ஏழைகளுக்காக பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் நாடு முழுவதும் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் கேரளத்தின் நகர்ப்புற பகுதிகளில் 1.25 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். கேரளத்தில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் மன நிறைவு அளிப்பதாகவும் இதேபோல் மேலும் பல திட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளித்து குறித்த காலத்தில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவனந்தபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசினார். அப்போது கேரளத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளதாக தெரிவித்தார். அறிவியல் புத்தாக்க மையம், பூஜைபுர தலைமை அஞ்சலக கட்டிடம் ஆகியவற்றை திறந்ததுடன் 1 லட்சம் பேருக்கு பிரதமர் சுயநிதி கடன் அட்டைகளை வழங்கியதையும் குறிப்பிட்டார். புதிதாக 4 ரயில்களை தொடங்கி வைத்துள்ளது கேரளத்தின் போக்குவரத்து, சுற்றுலா, வணிகம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்தார். இப்போது நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் மனநிறைவை அளிப்பதாகவும் மேலும் பல திட்டங்களுக்கு தொடர்ந்து மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் எக்ஸ் தள பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று பிற்பகலில் நடைபெறும் பேரணியில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் கலந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனையும் மண்டல பெரு விருப்பங்கள் மீதான அதன் அர்ப்பணிப்பும் மாநில மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வரும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போது வரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினவியுள்ளார். பிரதமர் மோடி இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார். அதை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற பிரதமர் எப்போது உறுதியளிப்பார் என்று வினவியுள்ளார். பாஜகவின் முகவர் போல் செயல்படும் ஆளுநரின் அட்டூழியம் எப்போது முடிவுக்கு வரும் என்றும் வினவியுள்ளார். தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாக காட்டிக்கொள்ளும் மத்திய அரசிடமிருந்து
தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும் என்றும் வினவியுள்ளார். ஊரக வேலை திட்டத்தில் மாநிலங்கள் மீது நிதி சுமையை உயர்த்தி ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டும் போக்கு எப்போது முடிவுக்கு வரும் என்றும் கேட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் என்னும் 8வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும் என்றும், இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வு திட்டங்களுக்காக கோரிய நிவாரணத் தொகை எப்போதுதான் வரும் என்றும் வினவியுள்ளார். ஓசூர் விமான நிலையம், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையில் 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் இன்று அமெரிக்கா உள்ளிட்ட 3 நாடுகள் பங்கேற்கும் பேச்சு நடைபெறுகிறது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் நாள் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது. அதன் பிறகு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக கடும் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ட்ரம்பின் பிரதிநிதிகள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அதிபர் புதினுடன் பேச்சு நடத்தினர். அந்த பேச்சுக்கள் மிகவும் வெளிப்படையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 4 ஆண்டுகளில் முதன்முறையாக இன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சு நடைபெறுகிறது. இந்த பேச்சுக்கள் குறித்து கருத்து கூறிய ட்ரம்ப், இந்த முறை புதின், ஜெலன்ஸ்கி ஆகியோருடைய அமைதிக்கான உடன்பாடு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் விரோத திமுக அரசை அகற்றும் அடிப்படை வெற்றி கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்து வருகிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கோவை ஈச்சனாரியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. விழாவில் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் விழாவில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த சிலர் ஜி.கே. வாசன் முன்னிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். தொடர்ந்து ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை உறுதி செய்யும் வகையில் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள கூட்டம் அமையும் என கூறினார். மேலும் மக்கள் விரோத திமுக அரசை அகற்றும் அடிப்படை வெற்றி கூட்டணியாக என்டிஏ கூட்டணி உருவெடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார். மத்தியிலே பிரதமர் தலைமையிலே ஒரு பலமான இந்தியா இன்றைக்கு உருவாக்கக்கூடிய நிலையிலே ஒரு வலுவான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்த கருத்துடைய ஆட்சியாக தமிழகத்திலே வளமான தமிழகம் ஏற்பட வேண்டும், வளர்ச்சியான தமிழகம் ஏற்பட வேண்டும், பாதுகாப்பான தமிழகம் ஏற்பட வேண்டும், கடனில்லாத தமிழகம் உருவாக வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்றால் மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்து அவசியம். அத்தகைய உயர்ந்த நிலையை தமிழகத்திலே ஏற்படுத்துவதற்காக அடித்தளம் ஏற்படுத்தக்கூடிய கூட்டம் நாளை பிரதமருடைய கூட்டமாக அமையவிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழக இளைஞர் அணி செயலாளர் விஜய் பிரபாகரனுக்கு விழுப்புரத்தில் தேமுதிக கட்சி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் விஜய் பிரபாகரனுக்கு விழுப்புரத்தில் தேமுதிக நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி சிறப்பு உரையாற்றினார். நிகழ்வில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், செஞ்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தயாநிதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று சங்கராபுரத்திற்கு வருகை தந்த இதயத்துல்லாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் காங்கிரஸ் கட்சிகள் மறு கட்டமைப்பு மேற்கொள்ளப்பட்டு புதிய மாவட்ட தலைவர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவராக இதயத்துல்லா என்பவர் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் முதன்முறையாக சங்கராபுரத்திற்கு வருகை தந்த இதயத்துல்லாவிற்கு மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் கார்களில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்று காங்கிரஸ் கட்சியின் மறைந்த தலைவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ராட்சச இயந்திரம் மூலம் அம்பேத்கர் சிலைக்கு இதயத்துல்லா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருந்து பாடுபடும் என அவர் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்ற பாமக ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் ராமதாஸ் தலைமையில் மட்டுமே கட்சி செயல்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஞ்சூர் சுரேஷ் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் தலைமையில் மட்டுமே கட்சி செயல்படும், மேலும் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் 10க்கும் மேற்பட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாவட்ட தலைவர் சுரேஷ், கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ், மாவட்ட துணை செயலாளர் சோமமங்கலம் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் சார்பாக நெசவாளர்களுக்கு பேச்சான் கார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி வகைராம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சௌடேஸ்வரி மண்டபத்தில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் நெசவாளர் சேவை மையம் சேலம் சார்பில் இணைந்து நடத்திய நெசவாளர்களுக்கான நெசவாளர் அடையாள அட்டை என்று அழைக்கப்படும் பேச்சான் கார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சேலம் மத்திய அரசு நெசவாளர் சேவை மையம் இணை இயக்குனர் கார்த்திகேயன் நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். இதில் சில்க் வில்லேஜ் கைத்தறி நிறுவன தலைவர் கைத்தறி முருகேசன், பழனிவேல், ராஜாராம், மோப்பிரியபாளையம் பஞ்சாயத்து தலைவர் சசிகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட நெசவாளர்களுக்கு அங்கீகார அட்டை வழங்கப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக நெசவாளர் அடையாள அட்டையின் முக்கியத்துவத்தை பற்றி கைத்தறி முருகேசன் விளக்கி பேசினார். வேளச்சேரியில் நடைபெற்ற உலக சாதனை முயற்சி தொடக்க விழாவில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளம் தென்றல் உலக சாதனை முயற்சிக்கான சான்றிதழை வழங்கினார். சென்னை வேளச்சேரியில் உலக சாதனை முயற்சி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளம் தென்றல் கலந்து கொண்டு திட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து உலக சாதனை முயற்சிக்கான சான்றிதழை வழங்கினார். பின்னர் சரண்வரி AI நிறுவனர் கோயில்ராஜ் ஆரோன் நிகழ்ச்சியில் பேசிய போது MSME நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் வரி கணக்கீடு, GST இணக்கம், நிதி அறிக்கைகள் தயாரித்தல் உள்ளிட்ட போன்ற சிக்கல்களுக்கு AI அடிப்படையிலான தீர்வுகளை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் தலைமை நிர்வாகி இலக்கியா, செயலாளர் கிறிஸ்டோபர், சாந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு புது முயற்சிக்கான துவக்க விழா வந்து இன்னைக்கு நடைபெற்றது. கோயில்ராஜ் ஆரோன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சியை வந்து டாக்ஸ் தணிக்கை அது சம்பந்தமான ஒரு பெரிய விஷயத்தை முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. அந்த இன்ஜினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷரண் டாக்ஸ் AI அப்படின்றதுக்கான துவக்க விழா வந்து இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. சார் வந்து பேசிக்காக வந்து ஆடிட்டிங் ஃபீல்டு அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 சாஃப்ட்வேர்ஸை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்திய கணக்கியல் முறையில் வந்து ஒரு டாக்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பாக அவங்களுடைய உலக சாதனை முயற்சியை பாராட்டி ஒரு சான்றிதழ் நாங்கள் வழங்கியிருக்கோம். திருச்சியில் முதன்முறையாக ஹோலெப் லேசர் சிகிச்சை அறிமுகம் விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புரோஸ்டேட் சுரப்பி வீக்கம் மற்றும் சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்கும் அதிநவீன 100 வாட்ஸ் ஹேலோப் லேசர் கருவி அறிமுக விழா தில்லை நகரில் நடைபெற்றது. இது குறித்து நிபுணர் கிருஷ்ணசாமி கண்ணன் பேசிய போது, வழக்கமான அறுவை சிகிச்சை முறைகளில் இரத்தப்போக்கு மற்றும் சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த ஹேலோப் லேசர் முறையில் இரத்தப்போக்கு மிக குறைவாகவும் நோயாளி விரைவில் குணமடையும் வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் தலைவர் கோவிந்தராஜ், சிறப்பு சிறுநீரகவியல் மருத்துவ குழு மருத்துவர் பாலப்பிரசன்னா, மருத்துவர்கள் பரத், வெங்கட், அஷ்ரப் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஹாஸ்பிட்டல் திருச்சி இன்றைக்கி வந்து திருச்சியில் முதல் முறையாக ஹோலப்ன்ற லேசர் கருவியை ப்ராஸ்டேட்டுக்கும் யூரின் கிட்னி கற்களுக்குமாக நம்ம விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹோலப் இது வந்து 100 வாட்ஸ் லேசர் முதல் முறையாக திருச்சிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேசர் கருவியோட விலை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆகுது. இந்த கருவியை வந்து முக்கியமாக ப்ராஸ்டேட் அறுவை சிகிச்சைக்கு யூஸ் பண்ணுறது. அந்த ப்ராஸ்டேட் அறுவை சிகிச்சையில் மிக்க திறமை வாய்ந்த டாக்டர் கண்ணன் கிருஷ்ணசாமி சார் அந்த அறுவை சிகிச்சை பற்றி சிறு வார்த்தைகள் சொல்லுவார். ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து சிறுநீர் பை கீழே இருக்கிறது. மதுராந்தகத்தில் நடைபெறுகிற பாஜக பொதுக்கூட்டத்திற்கு ஆட்களை அழைத்து வர மேலிடம் கொடுத்த பணத்தால் பாஜக மாநில துணைத் தலைவருக்கும் விழுப்புரம் மாவட்ட தலைவருக்கும் இடையே கடும் தகராறு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க கட்சியினரை அழைத்து வர பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் தர்மராஜ் தலைமையில் நிர்வாகிகளை அழைத்து வர அவருக்கு கட்சி மேலிடம் சார்பில் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது.
இந்த பணத்தை அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சம்பத் கட்சியின் வேறொரு நிர்வாகிகளிடம் வழங்க சொன்னதால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதனால் தர்மராஜன் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடிகளை மர்ம நபர்கள் உடைத்து சென்றுள்ளனர். இது குறித்து அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜ் மாநில துணைத் தலைவர் சம்பத் மீது புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியில் அதிக மது போதையில் நிதானம் இல்லாமல் மினி பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகில் தனியார் மினி பேருந்து ஒன்று சாலையில் அங்கு இங்குமாக வந்தது மட்டுமின்றி அங்கிருந்த வாகனங்கள் மீது மோதும் வகையில் சென்றது. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அந்த மினி பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரை விசாரித்தார். இதில் அவர் அதிக அளவு மது அருந்தியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை மருத்துவ பரிசோதனைக்கு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர். தொடர்ந்து பேருந்தை போக்குவரத்து பிரிவு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மத்தூர் மேம்பாலத்தில் தனியார் சொகுசு பேருந்து முன்னால் சென்ற லாரி மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மத்தூர் மேம்பாலத்தில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த தனியார் சொகுசு பேருந்து எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 33 பயணிகளும் லேசான காயங்களுடன் வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை தகவல் அறிந்த வாழப்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர் ஆகியோர் போக்குவரத்தை சீர் செய்து உடல் நசுங்கிய ஓட்டுநரை மீட்டு உடல் கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது அருந்தும் போது ஏற்பட்ட பிரச்சனையில் உடன் மது அருந்திய நபரின் தலையில் பாறாங்கல்லை தூக்கி போட்டு உயிர் மாய்க்க செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உள்ள சித்தாமூரில் வெங்கடேசன், காமராஜ் ஆகிய இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாத தகராறில் வெங்கடேசன் காமராஜ் தலையில் பாறாங்கல்லை தூக்கி போட்டு உயிர் மாய்க்க செய்துள்ளார். தொடர்ந்து வெங்கடேசனை அங்கிருந்தவர்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் காவல்துறையினர் காமராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வெங்கடேசனை கைது செய்து விசாரித்த போது சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் 4 தினங்களாக மது அருந்து கொண்டு சுற்றி வந்தது தெரிய வந்தது. கூட்டணி குறித்து சென்னையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து 2 நாட்களில் உரிய பதில் அளிக்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சென்னையில் 2 நாட்களில் கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் அந்த கூட்டம் முடிந்த பிறகு உரிய பதில் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு தெரிந்து கொண்டே கேள்வி கேட்கிறீர்கள் என்று பதில் அளித்தார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என கூறினீர்களே, அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தை முடிவதற்குள் உரிய பதில் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாவட்ட கழக செயலாளர், தலைமைகள் நிர்வாகிகள் கூட்டம் முடிந்தது உரிய பதில் உங்களுக்கு பாரத பிரதமரோட பொதுக்குழு நடக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்ததா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு திருவெண்ணநல்லூர் காந்தி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் காந்தி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் குமார், காவல் ஆய்வாளர் அழகிரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலோசகர் முருகன் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அப்போது பேசிய அவர், பெண் குழந்தைகளுக்கும் பாலியல் இறுதியாக ஏற்படும் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பது, படிப்பை பாதியில் நிறுத்திய குழந்தைகள் மீண்டும் படிப்பை தொடர்வது, குழந்தை திருமணம் தடுப்பது மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பது போன்றவற்றை குறித்து விரிவாக எடுத்து கூறினார். தொடர்ந்து குற்ற நடவடிக்கைகளுக்கு குழந்தைகள் சேவை எண் 1098, காவல்துறை எண் 100, பெண்கள் உதவி எண் 181 ஆகிய இலவச எண்களை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் எனவும் கூறினார். மதுரவாயல் மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்து கார் கவிழ்ந்த விபத்தில் கல்லூரி மாணவர் படுகாயமடைந்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த சல்மான் கிரிக்கெட் விளையாடுவதற்காக அம்பத்தூரில் இருந்து பூவிருந்தவள்ளிக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரின் கார் மதுரவாயல் மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் சல்மான் படுகாயமடைந்த நிலையில் காவல்துறையினர் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் விபத்தில் சிக்கிய காரை மீட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்தி.
பிரபல நடிகர் அஜித் நடித்துள்ள மங்காத்தா படம் மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் பிரபல நடிகர் அஜித் நடித்த மங்காத்தா திரைப்படம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மங்காத்தா படத்தின் மறு வெளியீட்டை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதில் திரையரங்குகளில் படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் நடிகர் அஜித்தின் உருவப்படத்திற்கு பால் அபிஷேகம் செய்தும் மேளதாளங்களுடன் நடனமாடியும் கொண்டாடி வருகின்றனர். பின்னர் இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இனி வருவது உலக செய்தி. குரோஷியாவில் இந்திய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் காலிஸ்தான் ஆதரவு கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பா கண்டத்தில் அமைந்துள்ள குரோஷியா நாட்டு தலைநகர் சாகிரேப்பில் இந்திய தூதரகம் உள்ளது. இந்த தூதரகத்தின் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தூதரகத்துக்குள் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த இந்திய தேசிய கொடியை அகற்றியதோடு தூதரகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் காலிஸ்தான் ஆதரவு கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குரோஷியாவில் இந்திய தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் குரோஷியா அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்தி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் கெஸ்லரை வீழ்த்தி ஜெசிகா பெகுலா வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா சக நாட்டு வீராங்கனை கெஸ்லர் உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய பெகுலா 2-0 என்ற நேர் செட் கணக்கில் கெஸ்லரை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 450 ரூபாய் அதிகரித்து 14,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 3,600 ரூபாய் அதிகரித்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,27,856 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 360 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 106 புள்ளிகள் குறைந்து 82,201 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 18 புள்ளிகள் குறைந்து 25,272 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திருவனந்தபுரத்தில் 4 புதிய ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கேரளத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் முயற்சிகள் புது வேகம் பெற்றுள்ளதாக பேச்சு. கேரளத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் மனநிறைவு அளிப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. மேலும் பல திட்டங்களுக்கு அனுமதி அளித்து குறித்த காலத்தில் நிறைவேற்றி தர பிரதமருக்கு வேண்டுகோள். தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று சுட்டிக்காட்டல். தேர்தல் சீசனில் தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடி 3,458 கோடி ரூபாய் கல்வி நிதியை எப்போது விடுவிப்பார்? மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினா. உக்ரைன் ரஷ்யா இடையில் 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சி. அபுதாபியில் இன்று அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் ஆகிய 3 நாடுகள் பங்கேற்கும் பேச்சு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.